Hello friends, welcome back to Lomodics. Anatomical snuff box அப்படின்னா என்னது? பேஸ் ஆஃப் த தம்மில் லேட்ரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ரிஸ்ட்டில் ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஒரு டிப்ரெஷன் இருக்கும். அதுதான் வந்து anatomical snuff பாக்ஸ். அதாவது இப்போ நம்ம anatomical பொசிஷனில் நின்னோன்னா தம் தான் வந்து லேட்ரல் சைடு இல்லையா? ஸோ anatomical snuff பாக்ஸ் அப்படின்றது ட்ரையாங்குலர் ஷேப்பில் லேட்ரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ரிஸ்ட்டில் நம்ம தம்மோட பேஸில் இருக்க ஒரு டிப்ரெஷன் தான் anatomical snuff பாக்ஸ். இதுக்கு ரேடியல் ஃபோர்ஸா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அப்படி இல்லாட்டி ஃபோவிலோவா ரேடியலிஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி ஹியூமரஸ் போன் பார்க்கும்போது அங்கேயே ஒரு ரேடியல் ஃபோர்ஸா இருக்குல்ல, இங்கே என்ன இன்னொரு ரேடியல் ஃபோர்ஸா? ஓகே, அந்த ஹியூமரஸில் இருக்க ரேடியல் ஃபோர்ஸா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது போயிட்டு அக்கமடேட் ஆகும். இப்போது கையை மடக்கும்போது, அதாவது எல்போவை ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது இந்த ஹெட் ஆஃப் த ரேடியஸ் வந்து அந்த ரேடியல் ஃபோர்ஸால் போயிட்டு அக்கமடேட் ஆகும். அதுக்கு ரேடியல் ஃபோர்ஸான பேர். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேடியல் போன் இருக்குல்ல, அந்த போனோட எண்டில் கீழே, அதாவது டிஸ்டல் எண்டில் ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் இருக்குது. அந்த ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட தான் வந்து ஒரு டிப்ரெஷன் இருக்குது. ஸோ டிப்ரெஷனாகவே ஃபோர்ஸா, ஸோ ரேடியல் போன் பக்கத்தில் இருக்கனால ரேடியல் ஃபோர்ஸா, அவ்வளோதான். மேலே இருக்க ரேடியல் ஃபோர்ஸா ஹியூமரஸ் போனில் இருக்கனால அது ரேடியல் ஃபோர்ஸா ஆஃப் ஹியூமரஸ். இது ரிஸ்ட்டில் இருக்கனால ரேடியல் ஃபோர்ஸா ஆஃப் ரிஸ்ட் ஆர் ரிஸ்ட் ரேடியல் ஃபோர்ஸா. இப்போ இந்த anatomical snuff பாக்ஸோட லொக்கேஷன் பார்ப்போம். நம்மளோட கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நல்லா தூக்குனா இந்த anatomical snuff பாக்ஸ் வந்து நல்லா தெரியும், விசிபிளாக இருக்கும். இது வந்து கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டார்சம் ஆஃப் த ஹேண்ட், கையோட பின்பக்கம். முன்னாடி வந்து பாம்பு இருக்குல்ல, அது இல்லை, அதுக்கு பின்பக்கம் இருக்கிற அந்த டார்சம் ஆஸ்பெக்டில் இருக்குது. லேட்ரல் ஆஸ்பெக்ட், அதாவது anatomical பொசிஷனில் பார்த்தோன்னா தம் சைடு தான் வந்து லேட்ரல் ஆஸ்பெக்ட், ஸோ அந்த சைடு இருக்குது. டிஸ்டல் ஆஃப் த ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் ஆஃப் த ரேடியஸ், அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரேடியல் போனோட டிஸ்டல் எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஸ்டல் எண்டில் ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் இருக்கும். அதுக்கிட்ட வந்து இந்த anatomical snuff பாக்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் கார்பல் போன் லெவலில் பார்த்தோன்னா ஸ்கெஃபாய்ட் போனுக்கும் ட்ரபீசியம் அந்த லெவலில் வந்து இந்த anatomical snuff பாக்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த anatomical snuff பாக்ஸோட பவுண்ட்ரிஸ் பார்க்கலாம். மீடியலாக பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் லாங்கஸ் மசிலோட டெண்டன் இருக்குது. அதாவது எக்ஸ்டென்சார் மீன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, பாலிசிஸ் மீன்ஸ் தம் ஃபிங்கர், லாங்கஸ் மீன்ஸ் லாங்காக இருக்க மசில். அதாவது நம்மளோட தம்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற லாங் மசில் தான் எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் லாங்கஸ். இந்த மசிலோட டெண்டன் வந்து மீடியலாக பாஸ் ஆகுது. லேட்ரலாக பார்த்திங்கன்னா 2 டெண்டன்ஸ் இருக்குது. ஒன்று அப்டக்டார் பாலிசிஸ் லாங்கஸ், இன்னொன்று எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் பிரேவிஸ். இந்த 2 மசிலோட டெண்டனுமே பாஸ் ஆகுது. இந்த சைடு லேட்ரல் ஆஸ்பெக்டில் anatomical பொசிஷனில் நம்மளோட பாம் வந்து ஃப்ரண்ட் சைடை வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அப்போது நம்மளோட தம் வந்து அவுட்டராக இருக்கும். அப்போ அவுட்டரில் இருக்கிறது லேட்ரல் ஆஸ்பெக்ட். ஸோ கட்டை விரலுக்கு அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது லேட்ரல், அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறது வந்து மீடியல். ஸோ மீடியலாக வந்து எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் லாங்கர் இருக்குது, கொஞ்சம் வெளியவே வந்து அப்டக்டார் பாலிசிஸ் லாங்கஸ் டெண்டன் இருக்குது. அது கூடவே எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் பிரேவிஸ் இந்த மசிலோட டெண்டனுமே இருக்குது. ஓகே, அப்டக்டார் பாலிசிஸ் லாங்கஸ் அப்படின்னா என்னது? நம்மளோட தம்பை அப்டக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற லாங் மசில், அதுதான் அப்டக்டார் பாலிசிஸ் லாங்கஸ். எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் பிரேவிஸ் அப்படின்னா என்னது? நம்மளோட தம்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஷார்ட் மசில், அதுதான் எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் பிரேவிஸ். இந்த மசிலோட டெண்டன் லேட்ரலாக இருக்குது. சரி, ஓகே. ப்ராக்சிமலாக பார்த்தீங்கன்னா ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் ஆஃப் ரேடியஸ் இருக்குது. அதாவது நம்ம பாடிக்கு கிட்டவே இருக்கிறது, டிஸ்டல்னால் நம்ம பாடிக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது. ப்ராக்சிமல் பார்டரை ஃபார்ம் பண்ணுறது ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் ஆஃப் ரேடியஸ். அதே மாதிரி டிஸ்டல் பார்டரை ஃபார்ம் பண்ணுறது இந்த 2 பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, மீடியல் பார்டர் அண்ட் லேட்ரல் பார்டர். இந்த மசிலோட டெண்டன்ஸ்லாம் சேர்ந்து இந்த டிஸ்டல் பார்டரை வந்து ஃபார்ம் பண்ணுது. இதோட ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஸ்கெஃபாய்ட் அண்ட் ட்ரபீசியம் த கார்பல் போன் இருக்குது. ரூஃபில் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கின் லேயர் வந்து கவர் பண்ணியிருக்கு. அது வந்து ஸ்கின் அண்ட் ஃபேஷியா, இது 2 கவர் பண்ணியிருக்கு. சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா அண்ட் டீப் ஃபேஷியா. இந்த anatomical snuff பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரி, வெயின், நர்வ், போன் இதெல்லாம் கிட்ட இருக்குது. என்னென்ன? ரேடியல் ஆர்ட்ரி, cephalic vein, superficial branch of radial nerve, radial styloid process and the base of first metacarpal. இது எல்லாமே இந்த anatomical snuff பாக்ஸில் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு ஏன் anatomical snuff பாக்ஸ் அப்படின்னு பேர் வந்துச்சு? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் கிரவுண்ட் டொபாக்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்னஃப்ஸ்லாம் இந்த இதெல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்களாம் இன்ஹேல் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இது வந்து anatomical-ஆகவே நம்ம பாடியிலே லொக்கேட் ஆகிருக்கலே ஸ்னஃப் பாக்ஸ் மாதிரி. ஸோ இதை anatomical snuff பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த anatomical snuff பாக்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா கிட்ட தான் இந்த ரேடியல் ஆர்ட்ரி வந்து கிராஸ் ஆகுது. ஸோ அதை நம்ம
அசஸ் பண்ணும்போது பார்த்து அசஸ் பண்ணணும். அண்ட் ஸ்கெஃபைட் போனை வந்து நம்ம பால்பேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனாட்டமிக்கல் ஸ்னஃப் பாக்ஸோட ஃப்ளோரில் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம எக்ஸாமின் பண்ணிக்கலாம். மேபி இந்த ஸ்கெஃபைட் போனில் ஏதோ ஃப்ராக்சர் இருக்குது, அதை நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கூட அதோட சயின்ஸை வந்து இந்த ஏரியாவில் நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்காக நம்மளோட அனாட்டமிக்கல் ஸ்னஃப் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். If you have any suggestion, give your valuable comments in the comment box.